வணக்கம் நண்பர்களே. நான் கரெக்டா மே 10 அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப புதுசா டிவிகே தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா பதவியேற்றிருந்தார்ல முதலமைச்சரா. அப்பவே அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸா பாத்துட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு மே 16 இன்னைக்கு டேட்ல அத மிஞ்சுற மாதிரி ஒரு பெரிய நியூஸ்ங்கிறது வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னா, டிவிகே சேர்ந்த 10 பேர் கொண்ட டிவிகே அமைச்சர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட துறையில என்னென்ன பங்கீடுகள் அவங்களுக்கு முழுமையா பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன துறைன்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த துறையில அவங்களுக்கு என்னென்ன பங்கீடு அப்படிங்கிற ஒரு பெரிய அட்டவணையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அட்டவணை வெளியிட்டு இருக்காங்களே, இந்த அட்டவணையில தான் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆச்சரியமே காத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஏடிஎம்கேல நம்ம அதிமுகல இருந்த முன்னாள் அமைச்சரான நம்ம செங்கோட்டையன் இருக்காருல்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சரா அவருக்கு ஒரு பங்குன்னு இப்போ தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவிகே ஆட்சியில விளையாட்டு மேம்பாடு என்ற ஒரு புதிய துறையை பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். அது என்னதுன்னா, இப்போ புதுசா வந்திருக்கிற நம்ம டிவிகே அமைச்சர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு முந்தைய இருந்த நம்ம டிஎம்கேவோட அமைச்சர்களா இருக்கட்டும், இவங்களுக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை கம்பேரிசன் பண்ணி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுசா இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த அமைச்சரவையில இந்த பெண்களுக்கு பாதுகாப்பான என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஒரு வீடியோலயே ஃபுல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஒப்பீடு பண்ணி அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு இப்போ அமைச்சரவையின் துறை பங்கீடு அதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட முழு விவரம், யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் தந்திருக்காங்க, அதை பத்தின முழு விவரத்தை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அவங்க பேரு, அவங்களுக்கு என்ன பதவியில என்ன போஸ்டிங்ல தந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்த்துடலாம். நம்ம அவங்க பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நியூஸுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னதுன்னா, மே 10 2026 நம்ம டிவிகே தலைவர் விஜய் பதவியேற்றார்ல, அப்பவே பாத்தீங்கன்னா இந்த 9 அமைச்சர்களுக்கான துறைகளும் பாத்தீங்கன்னா அப்பவே அறிவிச்சிட்டாங்க. இந்த மே 16 இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறுதிங்கிறது செஞ்சு ஆளுநர் ஒப்புதலோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்பவே முடிவானது. இப்போ அவங்களுக்கான துறை என்னங்கிறது மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேரு என்னென்ன துறைகள் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம டிவிகே தலைவர், அதுக்கப்புறம் புது முதலமைச்சரான ஜோசப் விஜய், அவருக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன பதவி தந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த முதலமைச்சர் விஜய் இருக்காருல்ல, இவருக்கு தான் மிக முக்கியமான மற்றும் அதிக எண்ணிக்கையிலான துறைகள் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடுங்கிறது பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொரு இதா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா பொதுப்பணித்துறைகள், இதுல அவருக்கு என்னென்ன துறை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொது நிர்வாகம். சரிங்களா? அடுத்தது காவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொது பணியில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் பார்த்துக்க போறாரு. அதுக்கப்புறம் நலத்துறைகள், இதுல பாத்தீங்கன்னா மகளிரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இளைஞர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கான நலத்திட்டங்களை பாத்தீங்கன்னா இவர் தான் நலத்துறை வழியா பார்த்துக்க போறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது நகராட்சிகள். இந்த நகராட்சி நிர்வாகமும் இந்த குடிநீர் வளங்கள் இந்த பொறுப்பையும் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தான் பார்த்துக்க போறாரு. அடுத்தது சிறப்பு திட்டங்கள். இந்த சிறப்பு திட்ட செயலகம் இருக்குல்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு புது திட்டங்கள் வருதுல்ல, இதுவும் பாத்தீங்கன்னா விஜயின் கீழே தான் இந்த பொறுப்புங்கிறது வரப்போகுது. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 துறைகளும், இந்த பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நலத்துறையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நகராட்சி துறையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிறப்பு திட்டங்கள் துறையா இருக்கட்டும், இந்த 4 துறைகளும் விஜயின் கீழ் தான் பாத்தீங்கன்னா கண்காணிக்கப்படும். அவர் கீழே தான் இந்த எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இவருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என் ஆனந்த். இவருக்கு என்ன பதவிங்கிறது தந்திருக்காங்கன்னா, துறைங்கிறது தந்திருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளம். இந்த துறை தான் பாத்தீங்கன்னா இவருக்கு தந்திருக்காங்க. இவங்களுக்கு இதுல என்ன முக்கியமான பொறுப்புகள் தந்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப அடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா ஊரக வளர்ச்சி, அது பாத்தீங்கன்னா இவர்தான் பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் ஊராட்சிகள், இது இவர்தான் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் கடன் பாட்டு தணிப்பு, அதுக்கப்புறம் பாசனம் மற்றும் பாசன திட்டங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த், புஷியானந்த் இருக்கார்ல, அவர் கீழே தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்த அமைச்சரான நம்ம ஆதவ் அர்ஜுனா, இவருக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா பொதுப்பணிகள் மற்றும் விளையாட்டு மேம்பாடு. இந்த துறை தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல இவருக்கு என்ன முக்கியமான பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கறது பார்த்துடலாம் ஒவ்வொன்றா. இவருக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பொதுப்பணிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கட்டடங்கள், நெடுஞ்சாலைகள், அதுக்கப்புறம் இந்த துறைமுகங்கள், இது போக லாஸ்டா பாத்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாடு துறையும் பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஆதவ் அர்ஜுனா கீழே தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரப்போகுது. இப்போ அடுத்த அமைச்சரான டாக்டர் கேஜி அருண்ராஜ், இவர் என்ன துறை இவருக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா சுகாதாரம் மற்றும் மருத்துவம், அதுக்கப்புறம் கல்வி மற்றும் குடும்ப நலம், இந்த துறை தான் ஒதுக்கி இருக்காங்க. இதுல இவருக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னா சுகாதாரம், மருத்துவம், கல்வி, குடும்ப நலத்துறை, இந்த துறையில தான் பாத்தீங்கன்னா இவர் நம்ம அருண்ராஜ் பாத்தீங்கன்னா பாத்துக்க போறாரு. அதுக்கப்புறம் அடுத்த அமைச்சரான KS செங்கோட்டையன், இவருக்கு என்ன துறைனா நிதித்துறை அமைச்சரா பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. இவருக்கு நிதி, அதுக்கப்புறம் ஓய்வு ஊதியம், அதுக்கப்புறம் ஓய்வூதியம் படிக்கல், இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இவர் நம்ம செங்கோட்டையன் பாத்துக்க போறாரு. அடுத்த அமைச்சரான பி வெங்கடராமன், இவருக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல், இந்த துறை தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல இவருக்கு என்ன வேலைன்னா உணவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நுகர்பொருள் வழங்கல், அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு, இந்த வேலை தான் பாத்தீங்கன்னா இவர் சைட்ல இருந்து இவர் பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் அடுத்த அமைச்சரான CTR நிர்மல்குமார், இவருக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா எரிசக்தி மற்றும் சட்டத்துறை, இந்த துறை தான் ஒதுக்கி இருக்காங்க. இதுல இவருக்கு என்னென்ன பணி இருக்க போகுதுன்னா நம்ம மின்சாரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் புது பொருட்கள் எரிசக்தி, அதுக்கப்புறம் சட்ட நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் சிறைகள், ஊழல் தடுப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்றம், அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பணிகள், இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த அமைச்சரான நம்ம ராஜ்மோகன், இவருக்கு என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா பள்ளி கல்வி மற்றும் தமிழ் மேம்பாடு மற்றும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை, இந்த துறையெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கி இருக்காங்க. இவருக்கு இதுல என்னென்ன வேலை இருக்க போகுதுன்னா பள்ளி கல்வி, தொல்லியல் மற்றும் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் அச்சக கட்டுப்பாடு, இந்த வேலை தான் பாத்தீங்கன்னா இவர் கீழே வரப்போகுது. இதுக்கப்புறம் அடுத்த அமைச்சரான டாக்டர் TK பிரபு, இவர் என்ன துறை இவருக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா இயற்கை வளங்கள், இதுல இவருக்கு என்ன வேலை இருக்க போகுதுன்னா கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள், இந்த இதான் பாத்தீங்கன்னா இவர் கீழே இதெல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் அமைச்சரான நம்ம கீர்த்தனா, இவருக்கு பாத்தீங்கன்னா என்ன துறை ஒதுக்கி இருக்காங்கன்னா தொழில்கள், இந்த துறை தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல இவங்க என்ன வேலை பார்க்க போறாங்கன்னா தொழில்கள் மற்றும் முதலீட்டு குவிப்பு, இந்த வேலை தான் இந்த துறையில இவங்க பாத்தீங்கன்னா பார்க்க போறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால மொத்தம் 9 அமைச்சர்களுக்கு என்னென்ன துறை தந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் உங்கள்ட்ட நான் இப்ப சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு பதில் இவங்களுக்கு இந்த துறை தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அது என்னென்ன துறை, யாருக்கு தந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களோட ஒவ்வொரு கருத்துங்களும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய DMK மற்றும் புதிய TVK அமைச்சர்களுக்கான இடையில உள்ள முக்கிய வேறுபாடுகள். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா முந்தைய DMK அரசுக்கும் தற்போது புதிய TVK அரசுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, இப்போ 2 அமைச்சர்களுக்கும் நிறைய வேறுபாடுங்கிறது இருக்கும்ல, அது என்னென்ன, அப்படி என்னதான் இந்த 2 பேர்களுக்கும் இடையில என்னென்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம இப்போ அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல என்னன்னா
இப்போ ஆட்சியில இருக்கிற புதுமுகங்கள் வர்சஸ் அனுபவம். இந்த 2 பேருக்கும் கம்பாரிசன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்டா முந்தைய அமைச்சர்கள் அவங்கள பத்தி நம்ம பார்த்திடலாம். மறைந்த நம்ம கருணாநிதியா இருக்கட்டும், இல்ல முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க உட்பட்ட தலைமுறைக்கான அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே கட்சியில நிறைய பேர் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நடந்து முடிஞ்ச இந்த 2026 தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு ஃபர்ஸ்டா நிதித்துறை அமைச்சரா இருந்தவர் கூட பாத்தீங்கன்னா இவர் போட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல போட்டிங்கிறது அவர் போட்டிருந்தார். இப்போ அடுத்தது தற்போதைய அமைச்சர்கள் அவங்கள பத்தி நம்ம இப்ப பார்த்திடலாம். பெரும்பான்மையான நம்ம டிவிகே அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் அமைச்சர் பதவிக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த டிவிகேல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அப்படி என்னதுன்னா முன்னாள் அமைச்சரான நம்ம ஏடிஎம்கேல இருந்த நம்ம செங்கோட்டையன் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா இப்போ நிதியமைச்சரா இருக்கிறதா இப்போதைக்கு இந்த 2 கம்பாரிசன்ல இப்போ டிவிகேக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அமைச்சர்களின் கல்வி மற்றும் தொழில்முறை பின்னணி என்னென்ன அப்படிங்கறத இந்த 2வது பாயிண்ட்ல விரிவா நம்ம இப்ப அடுத்து ஒவ்வொன்றா பார்த்திடலாம். ஃபர்ஸ்டா முந்தைய அமைச்சர்கள் அவங்கள பத்தி நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்டா இந்த பெரும்பான்மையான ஃபர்ஸ்டா இருந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதியா தான் பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ அடுத்தது தற்போதைய அமைச்சர்கள் அவங்கள பத்தி இப்ப அடுத்தது நம்ம பார்த்திடலாம். இப்ப இருக்கிற பல அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தங்கள் துறை சார்ந்த நிபுணத்துவம் மற்றும் தொழில்முறை அனுபவம் கொண்டவர்களா தான் இப்போதைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அருண்ராஜ் பாத்தீங்கன்னா இப்போ சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கறிஞரா இருந்த நம்ம நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா சட்டத்துறையில பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பணிங்கிறது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தது 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் மாற்றம். இது முன்னாள் அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்களா இல்ல இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத இப்ப அடுத்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்திடலாம். அவங்கள பத்தி நம்ம பார்த்திடலாம். இவங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா நம்ம டிஎம்கே அரசியல்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அமைச்சர்களின் எண்ணிக்கைங்கிறது மிகவும் குறைவாதான் இருந்துச்சு. இப்போ அடுத்தது தற்போதைய அமைச்சர்களை இப்ப அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும்னா கீர்த்தனா இவங்களை போன்ற இளம் பெண் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தொழில்கள் போன்ற மிக முக்கியமான துறை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்தது நம்ம முதல்வர் விஜய் பாத்தீங்கன்னா அவர் பெண்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறை பாத்தீங்கன்னா அவர் செயல அவரே பாத்தீங்கன்னா முன்னின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்தது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்ல என்னன்னா மாற்றப்பட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட துறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்திடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாடு. இதுல முந்தைய டிஎம்கே அரசியல் பாத்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாடுக்கு தனி ஒரு அமைச்சராக யாரும் பாத்தீங்கன்னா அப்போ அவங்க நியமிக்கல. ஆனா இப்போ புதுசா இருக்கிற நம்ம டிவிகேல பாத்தீங்கன்னா புதிய ஒரு தனித்துவமான புதுசா ஒரு தனியா ஒரு அமைச்சருங்கிற பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது யாருன்னா நம்ம ஆதவர்ஜுனா இருக்காருல்ல அவர் கையில தான் பாத்தீங்கன்னா இந்த பொறுப்புங்கிறத ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞர் நலத்துறை. இதுல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் பாத்தீங்கன்னா அவர் செயலியே இளைஞர் நலத்துறையும் பாத்தீங்கன்னா அவரே கவனித்துக் கொள்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது கட்டமைப்பு. அதை நம்ம பார்த்துடலாம். முந்தைய நம்ம டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா அரசியல்ல 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க. 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஓகேவா. ஆனா இப்போ இருக்கிற நம்ம டிவிகே அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம முதல்வர் விஜய் இருக்கார்ல அவரோட சேர்த்தியா பாத்தீங்கன்னா 10 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா சொல்ல முடியாது. இதுல இருந்து நம்ம டிவிகேயோட நிர்வாக தன்மையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிகே அணுகுமுறையா பாத்தீங்கன்னா இதை காட்டுறதா தான் நான் பாக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப புதுசா பதவியேற்ற அமைச்சர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன துறை ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றத நான் புரிஞ்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இருக்கிற வேறுபாடை
உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இத பத்தின உங்க கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த அமைச்சருக்கு இந்த பதவி தந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு போங்க. உங்க கருத்து நான் கண்டிப்பா பார்ப்பேன். நான் பார்க்கறது மட்டும் இல்லாம இன்கேஸ் வேற யாராச்சும் இப்போ புதுசா இருக்கிற அமைச்சர்கள் கூட பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பத்தின கருத்தும் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அடுத்த டைம்ல இருந்து அதை மாத்திக்க நான் ட்ரை பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால தான் இவ்வளவு நேரம் பார்த்திருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க. இல்ல நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? நீங்க இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல நான் அடுத்தது சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.